பத்திரிகையாளர் திரு கோலால ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இணைகின்றார். சார் வணக்கம். இந்த மற்றவங்க சொன்ன கருத்துக்களையும் கேட்டிருப்பீங்க. பாமக 2ஆ இருக்கு, அதிமுகல இருந்து பிரிந்து போனவர்களையே இணைக்க முடியல அப்படிங்கிற சிக்கல்கள்லாம் ஏற்படுது. அப்போ அதற்கான முயற்சி இன்னைக்கு தேமுதிக சந்திக்கிறதோ இல்ல பாமகவோட ஒரு பாலம் அமைக்க முயற்சியோ நம்ம பார்க்கிறோம். பட் அந்த வெளியே போனவங்க டிடிவி ஓபிஎஸ் மாதிரியான எலிமெண்ட்ஸ்க்கு என்ன பதில் அப்படிங்கிற கேள்விகளும் பல பத்திரிகையாளர்கள் இங்க முன் வச்சாங்க. உங்களுடைய பார்வை. ஓகே, நம்ம மீண்டும் திரு ஸ்ரீனிவாஸ் அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சிப்போம். இந்த பலதரப்பட்ட பார்வைகள் வைக்கப்படுறதை பார்க்கிறோம். திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் முன்னாள் அமைச்சர் மதுரையில ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்திக்கிறார். அவர் ஒரு தனிப்பட்ட காரணங்களுக்காக சந்தித்ததாக சொல்லப்படுகிறது. சமீபத்துல அவருடைய தாயார் மறைவு அது போன்ற விஷயங்களுக்காக அந்த துக்கம் கேட்பதற்கு ஒரு மரியாதை நிமித்தமா சந்திப்பு நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. பட் அப்கோர்ஸ் எப்போதும் போல அந்த கிளாஸ் இருக்கவே இருக்கு இல்லையா? 2 அரசியல் தலைவர்கள் சந்திக்கும் போது அரசியல் பேசாம இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி எப்போதுமே தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் நம்பிக்கை பெற்ற ஒருவராகவும், குறிப்பா தென் மாவட்டங்கள்ல இபிஎஸ் அவர்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒருவராகவும், தொடர்ந்து அவருக்காக குரல் கொடுத்து வரக்கூடிய ஒருவராகவும் அறியப்படுகிறார் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. சோ மதுரையில யார் வேணா சந்திச்சிருக்கலாம். ஆர்பி உதயகுமார் அவர்களுடைய சந்திப்பு அப்படின்னும் போது அது இன்னும் கூட சில கேள்விகளை எழுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல மேட்டூர் தொகுதியுடைய பாமக எம்எல்ஏ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேசியதும் கூட அவருடைய இல்லத்துல ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காக, திருமண நிகழ்ச்சிக்காக ஒரு பத்திரிகை கொடுக்க பார்த்தாரு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வரக்கூடிய செய்தி. அந்த புகைப்படத்தையும் நீங்க திரையில பார்க்கின்றீர்கள். அப்கோர்ஸ் அவங்க ஒரே ஊரை சேர்ந்தவங்க, சேலம் மாவட்டம் தான் அவரும் மேட்டூர். அங்க ஒரு பெரிய நிகழ்ச்சி, தன்னுடைய இல்ல திருமணம் அப்படின்னு சொல்லும் போது அங்க அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய தலைவரை அழைப்பது, மாற்றுக் கட்சி தலைவரா இருந்தாலும் அழைப்பது அப்படிங்கிறது ஒரு அடிப்படை நாகரிகமாகவும் பார்க்க முடியும். இதுல ஒரு அரசியல் என்னங்க இருக்கு அப்படிங்கிற கேள்வியும் நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்புகளும் தான் இருக்கிறது. ஆனா அதே சமயம் எப்பவுமே இங்க ஒரு கூட்டணி தேர்தல் வரக்கூடிய காலம், இன்னும் சில மாதங்கள்ல கூட்டணி தேர்தல் வரப்போகுது அப்படின்னும் போது இப்படி ஒரு சந்திப்பு நடக்கும்போது இவர் மூலமாக ஏதாவது செய்திகள் சொல்லப்பட்டிருக்குமா அப்படிங்கிற கேள்விகளை பொதுவெளியில பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள் எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். தற்போது திரு கோலால ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இணைந்து விட்டார். மீண்டும் சார் கேக்குதா? வணக்கம். வணக்கம். எஸ் சார், இந்த மூவ்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியது ரொம்ப பிரிலிமினரியா, அதே போல இங்க இவங்களெல்லாம் பாக்குறாங்க டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் என்ன ஆனாங்க அப்படிங்கிற கேள்வியும் இதுக்கு முன்னால மற்ற பல பார்வையாளர்களால முன்வைக்கப்பட்டது. உங்களுடைய பார்வை. எஸ், முதல்ல இது போஸ்ட் பீகார் ரிசல்ட் எஃபெக்ட் அப்படின்னு நான் பாக்குறேன். பீகார்ல இவ்வளவு பெரிய மகத்தான வெற்றிக்கு போன தடவை வெளியில இருந்த சிராக் பாஸ்வான் திரும்ப உள்ள கொண்டு வந்தது, இது எல்லாமே காரணம். ஸோ ஒன்றுபட்டு அவங்க களமாடினாங்க. இன்னைக்கு சிறப்பான முறையில ஜெயிச்சிருக்காங்க. அதே போல இப்போ இங்க இருக்கிற என்டிஏல பிஜேபி ஏடிஎம்கேயும் இருக்கு. அதே நேரத்தில் முடிவெடுக்காத இடத்துல தேமுதிக இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுண்டு இருக்கு. அது பிளவுண்டு இருக்கிறது தந்தைக்கும் மகனுக்குமான பிரச்சனை. ஆனா அந்த பிளவுண்ட நிலையிலேயே 2 ஃபேக்ஷனையுமே என்டிஏக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை பிஜேபி தரப்புல ரொம்ப மேல்மட்டத்துல போய் கொண்டு இருக்கிறது. உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு, அது உங்களுக்குள்ள தீர்த்துக்கங்க. ஆனா நீங்க 2 பேருமே என்டிஏக்குள்ள வாங்க. இப்போ ஒன்றுபட்ட பிஎம்கேக்கு என்ன சீட்டு கிடைக்குமோ அந்த சீட்டு வாங்கலாம். வாங்கி உங்களுக்குள்ள பேசி அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா 2 பேரும் அடிச்சுட்டு வெவ்வேறு டைரக்ஷன்ல இருந்தா உங்க 2 பேருக்குமே ஓட்டு கிடைக்காது. அது அடிப்படையில முதலுக்கே மோசம் என்கிற அளவுல உங்களுக்கு முதல்ல பெருநஷ்டத்தை கொண்டு வரும். சோ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்குள்ள நாங்க தலையிட விரும்பலாம், அதை நீங்க சால்வ் பண்ணிக்கங்க. தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான பிரச்சனை. ஆனா தந்தையும் மகனுமே எங்களுடைய கூட்டணியில தொடரலாம், அது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஜஸ்ட் ஒரு நாளைக்கு முன்னால அவங்களுக்கு இண்டிகேட் பண்ணப்பட்டது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ சதாசிவம் நினைக்கிறேன், அவர் எடப்பாடியாரை சந்தித்து இருக்கிறார். ஜி.கே. வாசன் எடப்பாடியை சந்திச்சிருக்கிறார். அதே போல தேமுதிக லீடரை இவரை உதயகுமார் சந்தித்து இருக்கிறார். தேமுதிக ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ரீச் அவுட் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா தேமுதிக எப்போதுமே எல்லா தரப்போடையுமே பேசும். நம்ம இதுக்கு முன்னால பார்த்திருக்கோம். 2019 அக்ரிமெண்ட் போடுறப்போ, அக்ரிமெண்ட் சைன் பண்றப்ப அந்த துரைமுருகனோட பேசுறதுக்கும் அவங்க ஆள் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அது அவங்களுடைய ஸ்டைலு. பட் ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா எல்லாரையும் ஒருங்கிணைத்து அந்த மெகா கூட்டணிங்கிறாங்கல்ல, அதை நோக்கி போகணும் அப்படிங்கிற அந்த உந்துதல் கிடைச்சிருக்கு. அது இந்த பீகார் எலெக்ஷன் மூலமா கிடைச்சிருக்கு. இது ஒரு பகுதி. அடுத்ததுல இன்னொன்னு, டிடிவி தினகரன் ஓபிஎஸ். டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இந்தியாவிலிருந்து விலகுகிறோம் அவர்களாகத்தான் போனாங்க.
என்டிஏல இருந்து அவங்க வெளியேற்றப்படவில்லை, அவர்களாக வெளியேறினார்கள். அதை மறந்துடக்கூடாது. அப்படி இருந்தாலும் இதை பலப்படுத்துவதற்கு அவர்களை கொண்டு வர்றதுக்கான ஒரு ஃபார்முலாவை பிஜேபி லீடர்ஷிப் உருவாக்கிட்டு இருக்கு நான் கேள்விப்படுறேன். அதாவது அவங்களுக்கு உண்டான சீட்டையும் இவர்களே வாங்கி பிஜேபி அவர்களுக்கு பங்கிட்டு தரும் அப்படிங்கிற மாதிரியா ஏதோ ஒரு ஃபார்முலா, ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று உருவாகிட்டு இருக்கு. எதுவாக இருந்தாலும் இந்த முயற்சி எதனுடைய இண்டிகேட்டர் அப்படின்னா, ஒன்றுபட்டு நாம் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும், இந்த தேர்தலில் நாம யாரும் பிளவுபட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கறத நோக்கி ஒரு சிறப்பான ஒரு ஒரு முன்னெடுப்பு நடந்திருக்கு அப்படின்னு பாக்குறேன். இது வந்து பீகார் எஃபெக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரைட், பீகார் எஃபெக்ட் அப்படின்றீங்க. நன்றி திரு கோலால் ஸ்ரீனிவாஸ். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்யறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.